இனிய வணக்கம் உறவுகளே, உங்கள் அனைவரையும் உலகமே நல்ல அன்புடன் வரவேற்கின்றது. முந்தைய பதிவில் நான் ஐரோப்பிய நாடுகளில் புதிதாக விதிக்கப்பட்ட வரி விதிமுறைகளை பற்றி பகுதி ஒன்றில் கூறியிருந்தேன், தமிழ் ஆங்கிலத்தில். இது பகுதி 2 தமிழில். நான் எடுக்கப் போகும் நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் மிலான், புருசெல்ஸ், பார்சலோனா மற்றும் கிரீஸ். மிலான் ஒலிம்பிக் விளையாட்டு வரி 2026 மட்டும் ஒலிம்பிக் வளாகங்களுக்கு 30 கிலோமீட்டருக்குள்ள ஹோட்டல்களுக்கு கட்டணங்கள் 4 தொடக்கம் 5 ஸ்டார் உள்ள ஹோட்டல்களுக்கு 10 யூரோக்களும், இரவு மற்றும் 1 தொடக்கம் 3 ஸ்டார் உள்ள ஹோட்டல் அண்ட் பிஎன்பிக்களுக்கு 3 யூரோ தொடக்கம் 9 யூரோ 50 சென்ட்ஸ் உள்ள இரவு கட்டணமாகவும் முதல் 14 இரவுகளுக்கு பொருந்தும். புருசெல்ஸ் இன்க்ரீஸ் டூரிஸ்ட் டேக்ஸ், அதாவது சுற்றுலாவுக்கான வரியை அதிகரித்துள்ளது. ஹோட்டல்கள் தங்குமிடங்களில் 5 யூரோ இரவுக்கும், ஹோம் ஸ்டே அண்ட் கேம்பிங் 4 யூரோ இரவுக்கும். பார்சலோனாவில் சிட்டி சர்சார்ஜ் 2026 ஏப்ரல் முதல் இரட்டிப்பு. ஹாலிடேஸ் லெட்ஸ் $12 யூரோ 50 யூரோ இரவு. குரூஸ் பயணிகள் 6 யூரோ மட்டும். வரி ஒரு பாகம் நகரின் வீட்டு நிர்வாகம் மற்றும் சுற்றுலா கட்டுப்பாட்டிற்கு செலுத்தப்படும். கிரீஸ் குரூஸ் ஷிப்ஸ் டாக்ஸ் தொடர்கின்றது. 2026 ஜூன் மாதம் தொடக்கம் செப்டம்பர் மாதம் வரை மைக்கோனோஸ் அண்ட் சாண்டோரோனி 20 யூரோ. மற்ற துறைமுகங்கள் 5 யூரோ. ஷோல்டர் சீசன் ஏப்ரல் தொடக்கம் மே அக்டோபர் வரை மைக்கோனோஸ் அண்ட் சாண்டோரினி 12 யூரோ. மற்ற துறைமுகங்கள் 3 யூரோ. வின்டர் நவம்பர் தொடக்கம் மார்ச் மாதம் வரை மைக்கோனோஸ் அண்ட் சாண்டோரினி 4 யூரோக்கள். மற்ற துறைமுகங்கள் 1 யூரோ. முடிவாக 2026 ஐரோப்பா பயணம் திட்டமிட்டால் இந்த வரிகள் உங்கள் பட்ஜெட்டை பெரிதும் பாதிக்கலாம். ஹோட்டல்கள் முன்பதிவு செய்யுங்கள். உள்ளூர் விதிகளை சரிபாருங்கள். ஹைக்கிங், டே ட்ரிப், குரூஸ் போன்றவை கூட கட்டணத்திற்கு உட்பட்டிருப்பதை நினைவில் வைக்கவும். தற்போது தயாராகுங்கள். சர்ப்ரைசஸ் இல்லாமல், அதாவது எந்த விதமான திடீரென உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியானது இல்லாமல் இருந்து பயணம் செய்வதற்காகத்தான் இவற்றை நான் உங்களுக்காக பதிவிடுகின்றேன். எனவே ஏற்கனவே எனது பதிவுகளில் சில நாடுகளில் ஏற்கனவே சில வரி சுற்றுலா வரிகள் இருக்கின்றது என்பதை நான் குறிப்பிட்டிருந்தேன். முதல் கூறியது போல மலேசியாவில் நான் சென்றிருந்த பொழுது, ஹோட்டலில் நின்ற பொழுது ஒரு நாளைக்கு 10 ரிங்கெட், கிட்டத்தட்ட கனடியன் டாலரில் பார்த்தீர்களே ஆனால் ஒரு $3 கிட்ட வரும். $3 என்றாலும் கூட அந்த $3 உங்களுக்கு ஒரு நாளைக்கு விடிய சாப்பாட்டுக்கு உதவும். மலேசியாவில் 10 ரிங்கெட்டுக்கு நீங்கள் நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். அதுபோன்றுதான் நீங்கள் அதாவது சுற்றுலா செய்யும் பொழுது நீங்கள் உங்களுக்கு காசை எந்த வழியில் சிக்கனமாக பாவித்து அதிக நாள் நின்று பார்க்கக்கூடியதான் பார்க்க வேண்டுமே ஒழியோ, எனக்கு காசு இருக்குது தானே என்று சொல்லி நீங்கள் அதை செய்து கொண்டு போனீர்களே ஆனால் நீங்கள் உங்களது காசை நீங்கள் விரயம் சொல்லி திருப்ப அதே தான் செய்வீர்கள். எனவே இது எனது தனிப்பட்ட கருத்து. ஆனால் இதுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் இருந்தால் நன்றி. இதுபோன்று பலவிதமான உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான பல பதிவுகளை நான் உங்களுக்கு பதிவிறக்கம் செய்வேன். தயவு செய்து தொடர்ந்து பாருங்கள், எனக்கு ஆதரவு தாருங்கள். உங்களது பதிவான கருத்துக்களை போடுங்கள். போட்டால்தான் எனக்கும் தெரியும் நான் எங்கெங்கு பிழைவிடுகின்றேன் சொல்லி. நான் 100% சரியானவன் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. ஒருத்தரும் நானும் பிழைவிடலாம், நானும் மனிதன் தான், நானும் பிழைவிடலாம். என் பிழைவிட்டிருந்தால் மன்னிக்கவும். எனவே இதை உங்களுக்கு விருப்பமானவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களது நண்பர்கள், உறவினர்கள் எங்கிருந்தாலும் அவர்களுடன் மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது இணையதளங்கள் மூலமாக அவர்களுடன் பகிர்ந்து கொண்டால் அவர்களும் இதை பற்றி பார்த்து அவதானித்து அவர்கள் அதுக்கேற்ற முறைகளுக்கான உரிய நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் அன்பாக விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.